ஹாய் ஆல், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டெலிஷியஸாக மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் ஷாஜீரா, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 3 பீஸு ஜாதிபத்திரி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, 1 பிரிஞ்சி இலை, 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், 1 தக்காளி வெங்காயம் எதுக்குங்கன்னா நல்லா பேஸ்ட் கொடுக்குங்க நம்மளுக்கு. கொஞ்சமாக புதினா, மல்லித்தலை, அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் ஆனியன் கார்லிக் மசாலாவை 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலைங்க. அதுவும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பவுலில் 2 டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கேங்க. அதுவும் சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் சுத்தமான கடலெண்ணெய், 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஆனியன், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மட்டன் சேர்த்துட்டு அதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதுங்க. மட்டன் ஓரளவுக்கு வெந்து வந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்க, நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்மளோட ஹோம்மேடு மசாலா சேர்த்து கொஞ்சமாக உப்பு தூவி மல்லித்தலை தூவிட்டு ஒரே ஒரு விசில் தாங்க விடணும். எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி. தயிர் வெங்காயம் வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். மட்டன் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பிரியாணி மசாலாவுமே ஆட் பண்ணாமல் நம்மளோட ப்ராடக்ட் ஆனியன் கார்லிக் மசாலா வச்சு கலர்ஃபுல்லான டெலிஷியஸான மட்டன் பிரியாணி ரெடி.